ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நாச்சியார் கோயிலில் இருக்கக்கூடிய ஆகாச மாரியம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுங்க இது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக போயிட்டு வரணும். அவ்வளவு விசேஷமான கோயில் இது. நாங்கள் போயிருந்தப்போ உங்களுக்காக எடுத்த கிளிப்ஸ் நான் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸையும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆகாச மாரியம்மன் கோயிலுக்கு உள்ள பிரகாரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த பொருட்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இடையில இங்கே கொஞ்சம் எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ் மேட்சிங் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எல்லா கிளிப்பையும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன இருக்குது, கிச்சனில் என்ன இருக்குது அப்படிங்கிற கிளிப்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கூடவே. இந்த மாரியம்மன் கோயில் ரொம்ப விசேஷமான மாரியம்மன் கோயிலுங்க. நமக்கு என்னெல்லாம் வேண்டிக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு, வயிறு வலிச்சிச்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வயிறுக்கு மேலே மாவிளக்கு மாவு வச்சு வேண்டிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் மறுபடியும் இன்னொரு விலாகில் அந்த கோயிலுக்கு போகிறப்ப நான் கேட்டுட்டு சொல்கிறேன். இப்போது பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம், அதாவது கார்டன் இல்லை, அந்த கார்டன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அணில் கடித்த மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது. அதனால் ஊறுகாய் இந்த மாதிரி தான் இதை போடுவோம். நாங்கள் குழம்புக்கு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாங்காவை. அதுக்கப்புறம் கிச்சன், இது எங்கள் மாமியோட கிச்சன் இது. அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு உள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. எப்படியாவது உங்களுக்கெல்லாம் அம்மனை காமிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு அம்மனை காமிச்சிருக்கேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அம்மன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அப்படியே அம்மனை தரிசிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு எதிர்த்த மாதிரி அரச மரம் இருக்கும், அங்கேயும் சுற்றி வந்துடலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவிளக்கு மாவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ விடுவேனா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அரச மரத்தையும் சுற்றி வந்துட்டு ஆகாச மாரியம்மனை பார்த்துட்டு அப்படியே வெளிப்பக்கமாக அரச மரத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்னங்க வேலை, ரொம்ப பிடிச்ச வேலை ஷாப்பிங். எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி வரலான்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு சிவானி எங்கே காணும்னு பார்த்தா கம்மல் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. 3 கம்மல் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே கம்மல்னு இருந்தாலே அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருப்பாள் என் பொண்ணு. அதுக்கப்புறமா ஜிமிக்கி எல்லாம் பார்த்துட்டு வாங்குகிறோமோ இல்லையோ அதை பார்த்துட்டே இருக்கணும். அது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் கால் பிரேக் அடிச்சிருச்சு. என்னடான்னு பார்த்தா செராமிக் ஜாரு, பாட்டு, இந்த பீங்கான் ஜாடி இதெல்லாம் பார்த்ததும் விடுவேனா ஆன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வாங்கிட்டேன். என்ன வாங்கினேன்னு உங்ககிட்ட அடுத்த வாரம் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும்